हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि। कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात्। जन्म मृत्यु जराव्याधि भयं नैवोपजायते அப்படின்னு சஹஸ்ரநாம பாராயணத்துக்கு ஒரு பெரிய பலனை வியாசாச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். கீதையிலையும் பகவான் பிறக்கிறதுக்கே ஒருத்தன் கவலைப்படணும், திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு இந்த லோகத்துக்கு வரத்துக்கே கொஞ்சம் பயப்படணும் அர்ஜுனா. காரணம் என்னன்னால் தவிர்க்க முடியாத இந்த 6 துக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கு, பிறவி எடுத்தவாள் எல்லாருக்கும். ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷ அனுதர்சனம் அப்படின்னார் கீதையில. அதே கீதையில இன்னொரு அத்தியாயத்துல போய் ஜன்ம மிருத்யு ஜராவியாதி விமுக்தா அமிர்தமஸ்னுதே அப்படிங்கிறான். சின்ன சின்ன ஸ்லோகம் மாதிரி இருக்கும், ஆனா பெரிய ஆழம் பொருந்தினது, இந்த அர்த்தம் பொருந்தினதான ஸ்லோகங்கள் இது. என்ன யாரு அனன்யாஸ் சிந்தையந்தோமாம்னு பஜிக்கிறானோ அவன் இந்த துக்கங்கள்லேருந்து விமுக்தா,
கட்டாயம் விடுபட்டுடுவான், நிரந்தர விடுதலையை அடைஞ்சுடுவான். நிரந்தர விடுதலைங்கிறது என்ன? திரும்ப மரிக்காம இருக்கிறது தான். விமுக்தா அமிர்தமஸ்னுதே அப்படிங்கிறார். அமிர்தஸ்ய புத்திராஹா அப்படின்னு கூப்பிடுறது உபனிஷத்து நம்மளெல்லாம். நீ மிருதன் இல்லை, பிறந்து சாகரவன் இல்லை, நீ தேகம்னு உன்னை நினைச்சிட்டு இருக்கிற பரியந்தம் மிருதந்தான். அமிர்தமயமான பகவானுடைய என்னுடைய அம்சம்னு நீ நினைச்சேயானால் நீ அமிர்தன். மரணமில்லாத தன்மையை தரது அமிர்தம். தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டால் பார்க்கடல் கடைஞ்சின்னு கதை சொல்றமே. மரணமில்லாத தன்மையை அடையறது. ஏன் மரணமில்லாத தன்மையை அடையணும்னால் சர்வமர்மச்சேதகோ மிருத்யுஹு அப்படின்னு. மரணம்னு சொன்னால் 100 வருஷம் வாழ்நாள்ல என்னென்ன கஷ்டங்கள் பட்டானோ அந்த கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு, அது போல 1000 மடங்கு இருக்குமா கஷ்டம். கை போச்சு, கால் போச்சு, அடிபட்டது, நஷ்டமாச்சு, கஷ்டம் வந்தது. ஒருத்தனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடியற பர்யந்தம் வியாதி துக்கம் எத்தனைகள் இருக்கு. அத்தனையும் சேர்ந்தா போல சேர்த்து வச்சா போல 2 நாள் அந்த மரண காலத்துல அனுபவிப்பா. சர்வ மர்மச்சேதகோ மிருத்யுஹு அப்படின்னா. ஒரு சின்னதா காலில் ஒரு முள்ளு குத்தினது, கையில ஏதோ பென்சில் சீவினான், பிளேடு பட்டு கொடுத்தோம்னாலே நகம் வெட்டுறதே கொஞ்சம் நெயில் கட்டுற சதையும் சேர்த்து வெட்டு எடுத்தோம்னாலே எவ்வளவு தாப்பப்படுறான். ஏன்னா பிராணன் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு. சர்வ இடங்கள்லையும் அந்த பிராணன் வியாபிச்சிருக்கு. முக்கிய பிராணன் ஹிருதயத்துல இருக்குன்னா கூட அந்த பிராணனாலதான் உடம்பு முழுக்க ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு உடம்புல இருக்கிற எல்லா உணர்வையும் சேர்த்து கட் பண்ணுவானா. எல்லா சந்தி பந்தங்களையும் கட் பண்ணி சர்வ மர்மச்சேதகோ மிருத்யுஹோ, சர்வ மர்மாவையும் சேதனம் பண்ணி ஒன்று திரட்டி எடுத்துன்னு கிளம்புவான் மிருத்யு. அதனால மரணம்ங்கிறது ரொம்ப துக்கம். ஜன்ம மிருத்யு ஜராவியாதி, பிறக்கிறதே துக்கம். அம்மா வயத்துக்கு வந்து 10 மாசம் அது நல்ல நிலை இல்லை. மாத்திரு கர்ப்பத்துல என்னென்ன பாடுபடுறது ஜீவன்னு கபில வாசுதேவன் மாதாக்கு ஒரு அத்தியாயம் முழுக்க சொல்லியிருக்கா. அதுல கோட்டியில ஒரு ஜீவன் பூலோகத்துல பிறந்து பாகவத ராமாயணம் இது போல படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்க போற ஜீவன் மாத்திரம் அந்த கஷ்டத்தை கஷ்டம்னு முதல்ல உணர தெரியணுமே. கஷ்டத்தையே சுகம்னு அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாலானா ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டத்தை கஷ்டம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தான் விவேகம்னு பேர். விவேகம் வந்த ஜீவன் பகவான ஸ்தோத்திரம் பண்றதான். நான் ஏதோ ஜென்மாந்தரத்துல நல்ல புஷ்பம் பழங்கள் எடுத்து உன்னை ஆராதிக்காத போயிட்டேன், உன்னை நமஸ்காரம் பண்ணாத போயிட்டேன், உன் நாமத்தை சொல்லாத போயிட்டேன், அதனால இப்ப அம்மா வயத்துல என்னை மாட்டி விட்டுட்டே பிரபோ, இப்ப பிறந்ததும் நான் சத்தியம் பண்றேன், எப்படியானு உன்னை பஜிச்சுடுறேன், திருப்பி அம்மா வயத்தை எனக்கு காட்டாதேன்னு ஜீவன் ஸ்தோத்திரம் பண்றதாக பாகவதத்துல 100கணக்கான ஸ்தோத்திரங்கள்ல ஒரு ஸ்துதி. கர்ப்பகிருத்தே ஜீவஸ்தோத்திரம். கர்ப்பஸ்தித கர்ப்பத்துல இருக்கிறதான அந்த ஜீவன் ஸ்தோத்திரம் பண்றது பகவான. ஜீவஸ்துதின்னே ஒரு அத்தியாயம். எப்படி குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, பிரகலாத ஸ்துதின்னு எல்லாம் பாகவதத்துல இருக்கோ, அது போல கர்ப்பத்துல இருக்கிற ஜீவன் பண்றதான ஸ்தோத்திரம். ஏன்னா அவ்வளவு சிரமங்கள். ஜன்ம மிருத்யு, பிறந்தால் நிச்சயம் மரணம் உண்டு. பகவானை ஆராதிக்காத போயிட்டானால், சரணமடையாத போயிட்டானால் நிச்சயம் மரணம் உண்டு. ஜன்ம மிருத்யு, வயசான காலம் ரொம்ப கொடுமை. ஜரே சர்வ பரிபவஹேதுர் ஜரா அப்படின்னா. வயசான காலம்ங்கிறது மதிப்பா இருந்தவனே ரொம்ப அவமானப்படுத்துறதுக்குன்னே வரதான் வயசான காலம். பல்லு போய் சொல்லு போய் தலைமுடியெல்லாம் கொட்டி கண்ணங்கள்லாம் டொக்கு விழுந்து விபரீதமா ஆகி சின்ன வயசு போட்டோவை பெருசா ஃப்ரேம் பண்ணி மாட்டின்னு பார்த்து ஏங்கின்னு இருப்பான். அன்னைக்கு நான் அப்படி இருந்தேனே. மாமியை அடிக்கடி கூப்பிட்டு கேட்பான், எப்படி இருக்கேன் பாத்தியா, சின்ன வயசுல நான் எப்படி இருக்கேன் பாத்தியாம்பான். எல்லாம் தெரியும்பால் அந்த அம்மா. ஏன்னா இப்போ கழக்குரங்கு மாதிரி இருக்கான். சின்ன வயசுல நன்னா இருந்ததை நினைச்சு ஏங்கின்னு இருப்பான். ஜரை மதிக்க மாட்டால் யாரும். ரொம்ப எதிர்பார்ப்பு அப்பதான் இருக்கும். வயசான காலத்துலதான் ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, குழந்தையிலேருந்து வயசானவாள் பர்யந்தம் ஏதோ வியாதிகள் பீடிக்கிறது. துக்கம், தேவையில்லாததான துக்கங்கள், இவனா பண்ணிக்கிறது, வெளியிலேருந்து வரக்கூடிய துக்கங்கள், பல பேரால வரக்கூடியது, இதெல்லாம் தோஷங்கள்.
பிறப்புனால வரக்கூடியதான இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது பிறப்பு. அதுல இருந்தெல்லாம் விடுபட்டுடுவான் சாஸ்திரநாமம் சொல்றவன் அப்படின்னு. ஜன்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயதே. எவ்வளவு பெரிய பலன் பார்த்தேல. ஆரம்பிச்சா விஸ்வம் உஷ்ணம் ஷட்காரஹான்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள ஆயிடும். மனமாலி கதீஷ் அங்கி வந்துவிடும். சுக்லாம்பிரதனம்னா ஆரம்பிச்சோமானா. ஆனா நித்திய பாராயணம் பண்ணணும். பகவத்கீதா கேயம் கீதா நாமசஹசிரம் அப்படிங்கிறாள் ஆச்சாரியா பஜகோவிந்தத்திலே. கீதையிலேருந்து ஒரு அத்தியாயம் படிக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றது. 2 சாதனம் ஆச்சாரியால் நமக்கு மரணமில்லாத தன்மையை அடையிறதுக்கு சொல்லியிருக்கா. ஆச்சாரியால்னு ஒருத்தர் உண்டு, பஜகோவிந்தம்னு ஒரு ஸ்தோத்திரம் உண்டுங்கிற வாழ்க்கை தெரிஞ்ச வாழ்க்கை தானே இது தெரியும். நம்மெல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள்னு நினைக்கணும். ஆச்சாரியால் தெரியும், பஜகோவிந்தம் தெரியும். இந்த மாதிரி சத்சங்கத்தில் நல்ல விஷயங்கள் கேட்டுன்னு இருக்கோம். கீதை புஸ்தகமும் தெரியும் நமக்கு, ஆற்றுல இருக்கு, இனிமேல் தான் எடுத்து படிக்கணும். சஹஸ்ரநாமமும் தெரியும், சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதை ஆரம்பிச்சுட்டோமானால் சீக்கிரம் நித்திய சொல்ல ஆரம்பிச்சுட்டானா. நம்ம மதத்தில் எவ்வளவு தெரியுங்கிறது விஷயம் இல்லை, குவான்டிட்டி முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நித்தியபடி அதை தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கான். நல்ல ஸ்தோத்திரங்களே வாக்குக்கு சுவாதீனமாக்கிண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதலிய ஸ்தோத்திரங்களை நித்தியம் சொல்லணும். கார்த்தாலையும் ஒரு தடவை சொல்லலாம், சாயங்காலமும் சொல்லலாம். சஹஸ்ரநாமம்னா சாயங்காலம் தான் சொல்றதுன்னு இப்போ ஒரு பழக்கம் சில பேர் வச்சுன்னு இருக்கா. கார்த்தாலையும் சொன்னா என்ன ஊசி போடுமா? அப்படி இல்லையே, கார்த்தால தான் சொல்லணும்னே இருக்கு. அதில் எப்படேது பிராத்தருத்தாயே சுச்சிஹி தத்கதமானசா சஹஸ்ரம் வாசுதேவஸ்யே அப்படின்னு எல்லாம் சொல்றது. அந்த சஹஸ்ரநாமம் முழுக்க முழுக்க யாரை பத்தி சொல்றதுனால் ஸ்ரீ ராமாவதாரத்தை பத்தி தான் சொல்றது. ராமனுடைய பிரபாவங்கள் தான் அனந்தமாக இருக்கு. பரர்த்தி பரம ஸ்பஷ்ட ஸ்துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா ராமோ விராமோ விரஜோ மார்கோனேயோ நயோனயான்னு. கிருஷ்ணாவதாரத்தில் இல்லையான்னால் கிருஷ்ணாவதாரத்தில் ஏகதேசம் துவாரகையை தான் ஆண்டார் பகவான். பல தேசங்கள்ல ஒரு பாகம் துவாரகையை தானே நிர்மாணம் பண்ணிட்டு மேற்கு சமுத்திரக்கரையில ஆண்டார். பரர்த்தி ரித்தின்னா ஐஸ்வர்யம், ரித்தி சமிருத்தி. ரித்தின்னா ஐஸ்வர்யம். ஆசேது ஹிமாச்சலம் முழுக்க கட்டி ஆண்டது ராமாவதாரம் தான். பரர்த்தி அளவிட முடியாததான ஐஸ்வர்யத்தோடு இருந்த அவதாரம் ராமாவதார். பெரும்பாலும் கிருஷ்ணாவதாரத்துல பட்டாபிஷேகம் கூட பகவான் பண்ணிக்கல. கடைசி பர்யந்தம் உக்ரசேனனையே ராஜாவா வச்சுண்டு, கம்சனுடைய பிதாவையே ராஜாவா வச்சுண்டு, வாசுதேவரையே தலைமையா வச்சுண்டு யாதவ குலத்தை ரட்சிச்சுட்டு போயிட்டா. ராமாவதாரத்துல தான் 11,000 வருஷம் பூலோகத்தை ஆண்டார். பட்டாபிஷேகம் பண்ணிண்டு பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிண்டு. அதனால பரர்த்தி பரமஹ துஷ்டஹ புஷ்டஹ சுபேக்ஷணஹ ராமோ விராமோ விரஜஹ மார்கோனேயோ நயோனயான்னு பெரும்பாலும் நாமாவலிகள் ராமனை தான் காமிக்கிறது. அதுல ஒரு அழகான நாமாவளி சூரதஹ சுமுகஹ சூக்ஷ்மஹ சுகோஷஹ சுகதஹ சுஹ்ருத். கொஞ்சம் கவனிச்சு சஹஸ்ரநாமத்தை சொல்லணும். அக்ஷரங்கள்லாம் பார்த்து சொல்ல பழகின்றோமானால் மகாபலன்களை கொடுக்கும் சஹஸ்ரநாமம். தெரியாம சொன்னதுக்காக குறவு இல்லை, தெரிஞ்சு சொன்னோமானா நல்ல அனுபவங்களை கொடுக்கும். அந்த அக்ஷரங்களையே முதல்ல கவனிச்சு சொல்லணும். பூதபாவனஹ பூதகிருத்து. தமிழ்ல ஒரு பூ தான் இருக்கும். படிச்சாலனா சுபாஷையில பிராகிருத பாஷையில படிச்சாலனா பூதாத்மா பூதபாவனஹா அப்படின்னு விடுவார். சம்ஸ்கிருதத்திலேயோ இந்த அக்ஷரங்களுடைய உச்சரிப்புகளுடைய பேதத்தை காமிக்கிற பாஷையிலேயோ படித்தோமானா நன்னா இருக்கும். அந்த சப்தங்களை சரியா உச்சரித்தோமானால் அதுலேயே ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அர்த்தமும் தெரிஞ்சுட்டோமானா இன்னும் விசேஷ அனுபவம். அந்த சஹஸ்ரநாமத்தில் சொல்றால் சூரதா. உயர்ந்த விரதத்தை எடுத்துட்டவராம் ஸ்ரீராமன். 14 வருஷம் அப்பாவுக்காக வனவாசத்தை நேற்றுக்கு தியாகம் பண்ணினார். பரதனே எடுத்துக்கிட்டோம் ராஜ்யத்தைன்னு சுவாமி 14 வருஷம் பித்ருவாக்கியம். கைகேயி தானே அப்பா, கைகேயி தானே வரம் கொடுத்தாள். கைகேயி வரம் கொடுத்தால் தசரதர் எடுத்துட்டார். தசரதர் கொடுத்தார், கைகேயி கேட்டால். நமக்கு என்னன்னு இல்லை பகவான். உயர்ந்த விரதத்தை அப்பா எடுத்துட்ட அந்த சத்தியத்தை அப்பாவை காப்பாற்றுவேன்னு தானும் சங்கல்பம் பண்ணிண்டு அப்பா அவனுடைய வாக்கை காப்பாற்றுவேன்னு சூரதா உயர்ந்த விரதத்தை எடுத்துட்டார். சுலபா
எல்லாருக்கும் சுலபமாக இருந்தா. ஒரு குஹனை உள்பட ஓடி போய் கட்டிண்டு ஒரு ஆஞ்சநேயனை உள்பட கட்டிண்டு சுக்ரீவனோட ஷேக்கன் கொடுத்துண்டு சபரி கொடுத்த பழத்தை வாங்கி அவளோட உட்காண்டு திண்ணையில சாப்பிட்டுண்டு மதங்காசிரமத்தில் எல்லார்ட்டையும் சுலபமாக பழக்கினார். சுவ்ரதா சுலபா சுமுகா, எப்போதும் இன்முகமாக இருந்தார். ஐஸ்வர்யம் இருக்கட்டும் இல்லாத போகட்டும், நமக்குன்னு பிறந்ததுலேருந்து இருக்கிறது நம்மளுடைய ஒரு சந்தோஷம். தொட்டில்ல சிரிக்கிறது குழந்தை சமயத்தில், அதுவும் தூங்குறதை கூட சில குழந்தைகள் சிரிக்கும், களுக்குன்னு சிரிக்கும். அதுகிட்ட இப்போ என்ன கையில் 1000 ரூபா கட்டி யாராவது கொடுத்தாலா, 2000 ரூபா நோட்டும் இப்போ அதுக்கெல்லாம் கூட செல்லாது. நான் ஏதோ பேச்சு வாக்கில் சொல்கிறேன். ஒரு 500 ரூபா பண்டில் பத்த யாராவது கொடுத்தாலா கையில், இல்லை வைரம் வைடூரியத்தை கையில் திணிச்சாலா, கொடுத்தா அதுக்கு தான் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அந்த சிரிப்பு அதுக்கு இருக்கா இல்லையா? ஏன் வளர வளர அந்த சிரிப்பு போயிடுறது? குழந்தையில சிரிச்ச சிரிப்பு வயசான பதியந்தான் அந்த சிரிச்ச முகமா இருக்க வேண்டாமோ? நமக்குன்னு உள்ளதான இயல்பு அது. எது இருக்கோ இல்லையோ சந்தோஷங்கிறது நம்மள்கிட்டயே உடையது. நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் அது. மோத பிரமோத ஆனந்தகான்னு உள்ள இருக்கிற ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் அது. அந்த சந்தோஷத்தை எதையாவது நினைச்சுண்டு சங்கல்பத்தை பண்ணிட்டு ஏங்கிண்டு சந்தோஷத்தை விட்டுவிடக்கூடாது. சுலபா சுமுகா, எப்போதும் இன்முகமாக ஐஸ்வர்யம் கொடுக்கட்டும், இல்லைன்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பட்டும், சுமுகமாக இருந்தார். சுவ்ரதா சுமுகா, கந்தர்வராஜனை போல பிரகாசிச்சார். சுலபா, எல்லாருக்கும் சுலபமாக இருந்தார். ஏழை ஏதலன் கீழ்மகன், அழ்வார் சொல்றார் ஸ்ரீரங்க பாசுரத்திலே, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்ன அதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழை மான்மட நோக்கியுன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழனி என கிங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை இடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஏழேன்னு நினைச்சாரா, ஏதலன்னு நினைச்சாரா, கீழ்மகன்னு நினைச்சாரா, மிருகங்களை அடிச்சு சாப்பிட்றவன் நினைச்சாரா, ஏதோ படகு தள்ளுறவன் தானேன்னு நினைச்சாரா, சிங்கி வேற புறத்துல ஏதோ இருக்கான்னு ஒரு வேடன்னு நினைச்சாரா? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்ன அதிரங்கி, எதையும் பார்க்கல, சுலபா இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து, அன்போடு கூட அவனிடத்துல பரிவோடு கூட கிருபையை செஞ்சுண்டு கருணையோடு கூட இன்முகத்தோடு கூட அவனை பார்த்து பேசி மாழை மான்மட நோக்கியும் தோழி, தன்னுடைய பத்னியான சீதையை காமிச்சு குஹன்ட்ட சொல்றாராம், குஹா இனிமே உன்னோட சிநேகிதி இவள் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் மனைவியை அறிமுகப்படுத்த மாட்டார். எல்லாரோடையும் மனைவியை பேசுறதுக்கு பழைய காலங்கள்ல அந்த பழக்கம் கிடையாது. சுவாமி ஆனா என்ன பண்றார், குஹனை பார்த்ததுமே இனிமே உன்னோட தோழி குஹா இவள், லக்ஷ்மணன் எனக்கு எப்படி தம்பியோ அதுபோல நீனு எனக்கு ஒரு தம்பி, உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து, நீ என்னோட ஃப்ரெண்டுடா, தோள்ல கை போட்டுண்டு தோழனி என கிங்கொழி என்ற சொற்கள், இது மாதிரி ராமாயணத்துல கேட்டு கேட்டு அந்த சொற்கள்லாம் என் மனசுல பதிஞ்சிருக்கு. ஆழ்வார் சொல்றா, என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட, இப்படி ஒரு தெய்வம் உண்டா, இப்படி ஒரு தெய்வம் உண்டான்னு மனசுல ஏங்கி ஏங்கி ஆழிவன் நான் அடியினை அடைந்தேன். அந்த பெருமாள் தான் ஸ்ரீரங்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சுண்டு ஓடி வந்தேன். அணிபொழில் திருவரங்கத்தம்மானே, நல்ல ஐஸ்வர்யங்களோட சோலை நிறைஞ்சதான இந்த ஸ்ரீரங்கத்துல எவன் படுத்துட்டு இருக்காரோ சப்த பிராகாரத்திலே அவர் காலை வந்து அடைஞ்சேன். நின் அடியினை அடைந்தேன் திருவரங்கத்தம்மானே, காலை பிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். சுலபா சூரதா சுலபா சூக்ஷ்மஹா, இப்படி ஒரு நாமாவளியா நம்ம அனுபவிச்சு சொன்னோமானா விஷ்ணு சஹஸ்ரநாமம் எவ்வளவு நாள் அனுபவிக்கலாம். அஜு அஜு அஜுன்னு விஷ்ணு இருக்காரங்கிறோம் மாதிரி தேவி அங்கேயும் முடிஞ்சு விடுறது. ஒரு மாமா 3 நிமிஷத்துல சஹஸ்ரநாமம் சொன்னார் மெட்ராஸ்ல, நான் பார்த்தேன். என்ன மாமா இப்பதான் விஷ்ணுன்னு ஆரம்பிச்சு வனமாலி கதீசாங்கன்னா ஆயிடுத்துங்கிறார். அதையும் கேட்கிறேன், அவ பொண்ணு வந்து சொன்னா, அதையும் கேட்கிறேன், சுந்தரகாண்டமே 2 மணி நேரத்துல ஆயிடுத்துங்கிறார் அவர் பாராயணம்.
சஹஸ்ரநாமத்துக்கே நீங்க பிரமிக்கிறீங்களே, அவர் சுந்தரகாண்டமே ஏகதினா 2.5 மணி நேரத்துல ஆயிடுத்தும்பார். வடமாலையை கொண்டாம்பார். ஆரம்பிச்சதுமே வடமாலையை கொண்டாம்பார், ஆயிடுத்தும்பார் அப்படின்னா. சுவ்ரதா சுலபா சூக்ஷ்மா, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி சொல்லணும். எவ்வளவு மொல்லவும் சொல்லணும். ரொம்ப ஹ்ரஸ்வமாகவும் இல்லாம ரொம்ப இறஞ்சும் கத்தாம மத்தியமான ஸ்வரத்துல சொன்னோமானால், நிறுத்தி சொன்னோமானால் அதுவே நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். வேதம் போல நமக்கு இதெல்லாம் அருளி செயல்கள். சொற்கள் வியாச வாக்கியமோ வால்மீகி வாக்கியமோ ஆழ்வார்களோ நாயன்மார்களோ அவளோடத நிறுத்தி சொன்னோமானால் நமக்கு வாக்குக்கும் சுவாதீனமாகும், அனுபவத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் அனுபவத்துக்காக தானே சொல்றோம். இதை சமையல் பண்றோமா ஆச்சுன்னு ஏற்றி இறக்கிறதுக்கு? ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் தானே ராமாயணம் படிக்கிறோம். ஒரு அனுபவம் நமக்கு ராமனோட ஒரு பக்தி ஏற்படணும்னு தானே ராமகதையெல்லாம் கேட்கிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமமும் அது போல சொல்லணும். சுப்ரதா சுலபா சூக்ஷ்மா, ரொம்ப சூக்ஷ்மமான அவதாரமும் ராமாவதாரம் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாதான். சுகோஷா, ஆனா வேதங்கள்லாம் அவனை பத்தி தான் வர்ணிக்கிறதா. சுகோஷா சுகதா, அண்டினவாளெல்லாம் வாழ வைக்கிற தெய்வமாம் ஸ்ரீராமன். சுகதா, எப்பொழுதும் நமக்கு நன்மையை பார்த்து பார்த்து செய்யற தெய்வமாம் ஸ்ரீராமன். நம்ம என்ன செய்யறோம்னு எதிர்பார்க்காத நம்ம நன்மையை கோர்ற தெய்வமா ராமன். சுஹ்ருத், சுஹ்ருத்து அப்படின்னா பிரத்யுபகாரம் அனபேட்ச ஹிதகாரி சுஹ்ருத் அப்படின்னா எதிர்பார்ப்பில்லாத நன்மையை செய்யற. ஒரு பழத்தை கொடுத்தோம், ஒரு புஷ்பத்தை கொடுத்தோம், ஒரு துளசியை கொடுத்தோம்ங்கிறது நம்மளுடைய பிரீத்திக்காகவே ஒழிய என்னப்பனே ராமான்னு சொன்னா போறோமா? நீ என்ன கொடுத்தே என்ன பண்ணே முன்ன பின்ன பார்க்க மாட்டாராம் பிரபு. பார்த்து பார்த்து நமக்கு நன்மையை செய்கிறவர். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம். ஒரு நமஸ்காரம் பண்ணா போறோம், ஒரு கும்பிடு பண்ணா போறோம். அப்பேற்பட்ட ஸ்ரீராமன் நேற்றைய தினம் அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணி தாத்தோக்தியாயாது காமஹ வனமனுஜவதூ சயுதச்சாபதாரஹ பௌராநாருத்ய மார்கே குஹநிலயகதஹ த்வம் ஜடாச்சிரதாரி நாவா சம்தீர்ய கங்கா மதிபதவி புனஸ்தம் பரத்வாஜமாராதி நத்வா தத்வாக்யஹேதோஹோ அதிசுகமவசன் சித்ரகூட்டே கிரீந்திரே. இப்ப நாராயணியத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னா, இந்த சொல்லிட்டு இருக்கிறதே எனக்கு ஒரு பெரியவா ஞாபகத்துக்கு வரா. அனவரதமும் நாராயணிய புஸ்தகத்தை கையில வச்சுன்னு பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் இந்த இதையே வேகம்னு சொல்லுவா. நான் இப்ப சொல்றேனே ஸ்லோகம் நிறுத்தி தானே சொல்றேன். அவ ஒரு நாளைக்கு ஒரு பாராயணத்துக்கு மேல பண்ணவாள். யார் வந்தாலும் ஒரு தசகம் பாராயணம் பண்ணுவாள், வேற அந்நிய வார்த்தை பேச மாட்டாள். அது மாதிரி பல வருஷங்கள் பாராயணம் பண்ணவாளுக்கு நாராயணியே எவ்வளவு தூரம் வாக்குக்கு சுவாதீனமாயிருக்கும். கண்ணெல்லாம் மங்கி போயிடுத்து, ஆனாலும் பெரிய எழுத்துல பிரிண்ட் செராக்ஸ் போட்டுன்னு வர சொல்லி அந்த புஸ்தகத்தை கையில வச்சிருந்து சாந்திரானந்தாபோதாத்மகம் அப்படின்னு முதல்ல படிக்கிறவா மாதிரி படிப்பார். நான் கேட்பேன், சுவாமி உங்களுக்கு புஸ்தகம் வேணுமா, இப்படி பெரிய எழுத்து போட்டுக்கணுமா, உங்க வாக்குலயே நாராயணியும் குருவாயூரப்பன் இல்லையா, இப்படி படிக்கணுமான்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொல்லுவார், புஸ்தகம் இல்லாத கீழே வச்சுட்டு எனக்கு தெரியும் நாராயணியம், புஸ்தகத்தை கீழே வச்சுட்டு நான் சொன்னேனானா அது எனக்கு தெரியுங்கிற அகம்பாவம் என்னை தொத்தினோடும், அதுக்காக தான் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும்னு ஒரு சாத்விக அகங்காரம் வந்துடுத்துன்னா அதுவும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்துக்கு எனக்கு பிரதிபந்தகமா போயிடும். புதுசா படிக்கிறா போல படிப்பார். சதைக்கு ஒருக்க பார்த்து சிரிப்பார். எங்கிட்ட மணிக்கணக்கா பேசுவார். யார்கிட்டையும் பேச மாட்டார். அவர் வந்தா ஒரு மந்தஹாசம் பண்ணுவார், கிளம்புறேன்னா ஒரு அபயம் கொடுப்பார். அந்நிய வார்த்தையே வாழ்நாள்ல பேசினதில்லை. ஆங்கர சுவாமிகள்னு ஆங்கர கல்யாணராவ பாகவதர்னு இருந்தார் அந்த மகான். அப்புறம் ஆச்சாரியால் சொல்லி சன்னியாசம் வாங்கிட்டு இங்கே திருச்சிராப்பள்ளியில இந்த ஜீபுரம் போற பாதையில தான் சித்தி ஆயிருக்கா. கோவிந்த தாமோதர சுவாமிகள் அப்படின்னு பேரு அவருக்கு. ஒரு 500 நவாகம் 500 சப்தாகத்துக்கு மேலே குறைச்சலா பாராயணம் பண்ணியிருக்காள். 2000 சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணியிருக்கார் வாழ்நாள்ல. நாராயணியத்துக்கு கணக்கு இல்லை. மூக பஞ்சசதி எப்போதும் பாராயணம் பண்ணிட்டே இருப்பார். அம்பாளுடைய காமாட்சியோட ஒரு அனுகிரகத்தை
யார் வந்தாலும் என்ன குறை சொன்னாலும் பகவன் நாமம் சொல்லுங்க, கடிகாரம் வச்சுக்கோ, ஒரு 10 நிமிஷம் ராமநாமா சொல்லுவோம், கவலையெல்லாம் போயிடும்பா. சரவணபவ சிவராம கோவிந்த நாராயண மகாதேவான்னு அடிக்கடி சொல்லும்பா. எல்லா தெய்வத்தினுடைய நாமாவளும் வந்துடும். சரவணபவ சிவராம கிருஷ்ண கோவிந்த நாராயண மகாதேவா அப்படின்பார். அபராஜித பிங்காட்ச நமஸ்தே ராமபூஜிதான்னு சொல்லும். ராமா ராமா ராமான்னு சொல்லு. ரொம்ப பெருசா இருக்கேன்னு சொல்றவாளுக்கு ராமா ராமா ராமான்னாது ஒரு 10 நிமிஷம் சொல்லும். நீ என்ன வேண்டாம் 1 2ன்னு நீ எத்தனை ராமநாமா சொன்னோன்னு என்ன வேண்டாம், ராமனை எண்ணிண்டு சொல்லு 10-15 நிமிஷம். ராமனை நினைச்சுக்கோ, உங்க குறையெல்லாம் இருக்கா அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லும்பா. ரொம்ப சுலபமான எல்லாருக்கும் வழியை சொல்லி கொடுத்தவா இந்த மகான். ரொம்ப நிறுத்தி படிப்பார் நாராயணியத்தை. ரொம்ப அனுகிரக கிரந்தம். கலியில அதுவும் நாராயணியம் படிக்கிறவாள்லாம் க்ஷேமமா இருக்கா. குருவாயூரப்பனை நம்பினவாள்லாம் கல்யாண ரூபாய கலவு ஜனானாம் அப்படின்னு இங்க பெரியவாளுடைய மங்களாசாசனம். குருவாயூரப்பனுக்கு களி ஜனங்களுக்குன்னே ஏற்பட்ட கல்யாண ரூபம். கல்யாண ரூபாய கலவு ஜனானாம் கல்யாண தாத்ரே. கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். நமக்கு எல்லா மங்களத்தையும் தரவர், கருணக்கடலா பிரகாசிக்கிறவர். மேற்கு சமுத்திர கரையிலே நாராயண சரஸும் கரையிலே நம்பூதிரி சொன்னார், எனக்கு வேற இடம் தெரியல குருவாயூரப்பா, 1-2 குஞ்சு சரணத்தையும் பிடிச்சுக்கிறேன். ஆலம்பே விமலாம்புஜத்விதி பதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் சூரியஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலக ப்ரோத்வாசி பலாந்தரம் காருண்யாகுலநேத்ரமார்த்ரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம் தொத்ரூபம் வனமால்யஹாரபடலே ஸ்ரீவத்சதிப்ரம் பஜே கேயூரங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலீ அங்கிதே ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கதகதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலஞ்சிதல சத்பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்விதி பதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் ஆலம்பே விமலாம்புஜத்விதி பதாம். ஆலம்பம்னா அவலம்பம். எனக்கு வேற அவலம்பம் கிடையாது குருவாயூரப்பாவும் காலை பிடிச்சுக்கிறேன். 1034 ஸ்லோகம் பண்ணினார். வாதரோகத்தினால பீடிக்கப்பட்டு ரொம்ப சிரமத்தோட. நான் சொல்லுவேன், குருவாயூரப்பனோட கிருபை நம்பூதிரியை விட நமக்கு அதிகம். அவ்வளவு சிரமத்துல அவர் கஷ்டப்பட்டு எழுதினார், நாராயணியம் பாடினார். நமக்கு ஒரு சிரமம் இல்லை. வேளா வேலைக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு. ஆனா நாராயணியத்திலேருந்து ஒரு தசகம் உட்காந்து எழுதணுங்கிறது கூட இல்லை. எழுதி வச்சதை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அவர் உட்காந்து எழுதினார். ஓலை எழுத்தானையும் வச்சுட்டு வாதரோகத்தோட படாத பாடுபட்டு நான் எங்க போவேன் குருவாயூரப்பா, கிம்பா கூறுவேன், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யார் இருக்காள்னு அப்படி கதறி இருக்காரு. அப்படி ஒரு சிரமத்துல பாடியிருக்கார் அவர். அந்த நாராயணியம் புஸ்தகம் நமக்கோ இப்போ ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கு. அதுலேருந்து ஒரு 10 ஸ்லோகம் படிப்போம் நாராயணியம்னா அதுக்கு தான் ஒழியல்ல நமக்கு. உன் காலை பிடிச்சுக்கிறேன் அவலம்பம் ஆலம்பே விமலாம்புஜத்விதி பதாம். உன் காலை பிடிச்சுக்கிறேன். இந்த மூர்த்தி தான் என்னுடைய மனக்கவலையெல்லாம் போக்கணும். மனக்கவலைக்கு ஆர்த்தின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. மூர்த்திம் தவார்த்திச்சிதம் யத்ரைலோக்ய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாதி காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்ய துர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் துத்ரூபம் ஆச்சரியதோப்யாச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. பூர்ண கலையோடு கூட பிரகாசிக்கிற தெய்வம் குருவாயூரப்பன். ஒரு ஆலயம்னு சொன்னா 16 கலைகள் உண்டு. பெரிய பெரிய ஆலயங்கள்ல கூட 4 கலை 8 கலை தான் இருக்கும்.
ஆனா இன்னைக்கு 16 கலையோடு இருக்கிற ஒரே விஷ்ணு ஆலயம் குருவாயூர் அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். 16 கலையோடு பிரகாசிக்கிற ஒரு க்ஷேத்திரம். டயத்துக்கு யாருக்காகவும் காத்துன்னு இருக்காம டயத்துக்கு காலாகாலத்துக்கு பூஜை நடக்கிற க்ஷேத்திரம். அவருக்கு என்னென்ன உபச்சாரங்கள் உண்டோ அது அத்தனையும் குருவாயூரப்பனுக்கு பண்ணிட்டு ஸ்ரீவேலியிலேருந்து தைலாபிஷேகம், தைலதாரை, க்ஷீராபிஷேகம், அந்தந்த வேலைக்கு தகுந்ததான நைவேத்தியங்களோடு கூட அந்த ஆச்சாரத்தோடு கூட இன்னைக்கு இருக்கிறதான ஒரு அழகான ஆலயம். நாராயண சரஸ்வன் கரையில கல்யாண ரூபாய கலவு ஜனானாம்னு நம்பூதிரி சொல்றார். நான் 3 லோகம் போனாலும் என் துக்கத்தை போக்குறதுக்கு ஒன்றை தவிர எனக்கு யாரும் தெரியல குருவாயூரப்பா, உன் காலை பிடிச்சிக்கிறேன்னு. எத்திரையிலோக்கிய மகிய சோபி மகிதம். நான் எந்த தெய்வத்திட்டையாவது போய் வேண்டுவோம்னு யோசிச்சேனானா எல்லா தெய்வங்களும் உங்கால தான் பிடிச்சுட்டு இருக்கேன். மகிய சோபி மகிதம். எல்லா தெய்வங்களும் ஒன்னதான் வந்து சரணமடைகிறது. நாராயண சரணமும் சரணம் பிரபத்தியன்னு 33 தேவதைகளும் அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததானால் உங்கால தான் வந்து பார்க்கடல்ல பிடிச்சிக்கிறாள். அப்ப நான் எதுக்கு இன்னொரு தெய்வத்தை நினைக்கணும்? மகிய சோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத். உங்கால பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரே அந்த நாராயணியத்துல. இந்த ராமச்சரித்திரத்தை 2 தசகம் சொல்லியிருக்கார். இதுல சொல்றார், குருவாயூரப்பா அப்பா சொன்னால்னு தலையில மரவுருவியோட, இடுப்புல மரவுருவியோட, தலையில ஜடையோட, தம்பி லக்ஷ்மணனோட, பத்னி சீதையோட கூட தாத்தோக்தியா யாத்து காமஹாம். அப்பா சொன்னாருங்கிறதுக்காக வனம் போனேலாமே. வனமனுஜவது சயுதாபதாரஹா பௌரா நாருத்ய மார்கே குஹநிலயகதஹம் தும் ஜடா சிரதாரி. நேற்றைய தினம் அம்மாட்ட வந்து சொன்னால், அம்மா அப்பா சொன்னதை கேட்கறதுக்கு மேல உனக்கோ எனக்கோ தர்மம் இல்லம்மா. தர்மம் தான் நம்மளை வாழ வைக்க. தர்மோ ஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ருதமே தச்சே பிதுர்வச்சனமுத்தமம் சம்ஸ்ருத்ய ச பிதுர்வாக்யம் மாதுர்வா பிரம்மணஸ்ய வ ந கர்த்தவ்யம் விருதா வீரே தர்மமாஸ்ருத்ய திஷ்டதா. இப்படி எல்லாம் தர்மத்தை எடுத்து சொன்னது. உடனே தாயார் வேற ஒன்றும் கேட்கல, நீ சொல்றதெல்லாம் புரியுறது ராமா எனக்கு, ஆனா 14 வருஷம் உன்னோட முகத்தை பார்க்காம நான் என்னமா இருப்பேன். அபஷ்யம் தீ தவ முகம் பரிபூர்ண சசி பிரபம் கிருபணா வர்த்தயிஷ்யாமி கதம் கிருபண ஜீவிகா. சுவாமி உடனே ரங்கநாதன் இருக்கார், நம்மளை ரட்சிப்பார், க்ஷேமம் வந்துடுவோம்மா, நீ பிரார்த்திச்சுக்கோ. பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி பிராமணாச்சைவ சூரதாக. ரங்கநாதன் காலை பிடிச்சிக்கோ. அன்னைக்கு இன்னைக்கும் என்னைக்கும் உனக்கு அவர் தானே துணை. பூஜை பண்றதே என்னக்காக வேண்டிக்கோ. மத்கிருதே தேவி பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி. சுவாமியே வேண்டிக்க சொன்ன தெய்வம் ரங்கநாதன். எனக்காக நீ ரங்கநாதன்ட்ட வேண்டிக்கணும் அம்மா. நித்தியம் நல்ல புஷ்பம் துளசி எடுத்துட்டு, என் பிள்ளைக்கே கஷ்டம் வந்துடுத்து, இத்தனை நாளா நான் பூஜை பண்ணி என்னத்தை கண்டேன்னு ரங்கநாதனை விட்டுடாதே. இப்பதான் நன்னா பூஜிக்க நல்ல புஷ்பம் துளசி சந்தன தாம்பூலங்களை வச்சுட்டு கஷ்டம் இந்த காலத்துல தான் நன்னா தெய்வத்தை வழிபடலாம். பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி பிராமணாச்சைவ சூரதாக அக்னிகாரியேஷு ச சதா சுமனோபிஷ்ச தேவதாக. தெய்வங்களுக்கு பூஜைகள் பண்றது, மண்டபடிகள் கொடுக்கறது, ஏழைக்கு பிச்சை விடுறது, சாதுக்கள் கையில வச்சு கொடுக்கறது, இந்த தர்மத்தெல்லாம் ஒரு நாளும் விட்டுவிடாதே. ரங்கநாதார்ச்சனத்தெல்லாம் விட்டுவிடாதே. கஷ்டம் வந்ததுன்னு நல்லதுலேருந்து விலைக்கு விடாதே. பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி பிராமணாச்சைவ சூரதாக. சீக்கிரம் க்ஷேமம் வந்துடும் அம்மா. தர்மத்தை நம்புறவாளுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சுவாமி சமாதானப்படுத்திவிட்டு சீதையிட்டையும் வந்து சொல்ல, சீதையை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தா. பகுதோஷம் ஹி காந்தாரம் வனமித்யபிதீயதே. ஒரு சர்க்கம் முழுக்க வனத்துல வந்து அதோ துக்கதரம் வனம், ரொம்ப துக்கம் உடையதும்மா வனவாசம்ங்கிறதுன்னு சொல்லி பார்த்தாள். அவள் சொன்னால், ராமனோட இருக்கிறதே எனக்கு என்ன குறை வந்துடும், ராமனை விட்டு பிரிஞ்சாதான் எனக்கு துக்கம். பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்கயோ நேதுமருஹசிகா குத்ஸ்தா சமான சுகதுக்கினி. ராமான அவங்களோட பக்தே என்னை கைவிடக்கூடாது. தெய்வம் ஒரு நாளும் பக்தால கைவிடக்கூடாது.
பதிவிரதாம், நான் பதிவிரதே, ராமா என்னை காப்பாத்த உன்னை தவிர யாரும் இல்லாத தீனே நான். பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்கயோஹோ, என்னை காப்பாத்தணும்னு அவள் சமாதானப்படுத்த, சரி அழிச்சுக்கிறேன்னா உன்னே லக்ஷ்மண சுவாமி ஓடி வந்து காலை பிடிச்சிட்டு, அண்ணா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கோ, நானும் வருவேன், வனவாசத்துல கைங்கரியம் பண்ணுவேன். ஏவம் ஸ்ருத்வா து சம்வாதம் லக்ஷ்மண பூர்வமாகதः பாஷ்பபரியா குலமுகா சோகம் சோடுமசக்னுவன். காலை பிடிச்சின்னு தேம்பி தேம்பி அழறாராம் லக்ஷ்மணன். பாஷ்பபரியா குலமுகா சோகம் சோடுமசக்னுவன். துக்கத்தை அடக்க முடியாம கேவி கேவி அழறார். என்னடா லக்ஷ்மணா என்னென்னால், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதா சுபதஷ்சதே, பகலும் ராத்திரியும் உங்களுக்கு சகல கைங்கரியமும் நான் செய்வேன்னா, வனவாசத்துக்கு நான் வரேன். ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வமகம் ரிணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமயே நத்வயா வினா. எனக்கு சொர்க்கலோகமும் இல்லை இந்திர பட்டமே தரேன்னாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாமன்னா. நாமரத்வமகம் ரிணே, இல்லை பூலோகத்துல உன்னை சக்கரவர்த்தியா பண்றேன்னால் அதுவும் வேண்டாம். இந்த லோகத்திலையும் சரி புண்ணியலோகங்கள்லையும் சரி எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ இல்லாத எனக்கு எதுவும் வேண்டாம். காமையே நத்வயா வினா, நானே உனக்கு கைங்கரியம் பண்ணுவேன். பவாம்ஸ்து சஹவை தேஹ்யா கிரிஷானுஷுரம்ஸ்யசே அகம் சர்வம் கரிஷ்யாமி. நீங்க சீதையோடு சித்திரக்கூடத்திலையும் மந்தாகினி கரையிலையும் சஞ்சாரம் பண்ணுங்க. காலாகாலத்துக்கு உங்களுக்கு வேண்டிய சகல கைங்கரியமும் நானே பண்ணுவேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி, நானே பண்ணுவேன். எல்லா வித கைங்கரியமும் பண்ணுவேன், பகல் ராத்திரியும் பண்ணுவேன். ஜாகிரதா சுபதஷ்சதே. ஒரு அரை ஸ்லோகத்துக்குள்ள 3 விதமாய் லக்ஷ்மண பக்தியை சொல்றார் வால்மீகி. அகம் கரிஷ்யாமி, நானே செய்வேன். ஏதோ இந்த வேலை தான் செய்வேன், ஏதோ பூப்பழம் கேட்டா கொண்டு கொடுன்னா கொடுப்பேன், வேர்த்தா விசிறுனா விசிறுவேன், வேட்டியெல்லாம் அவாவா வேட்டி அவாவா தான் துவைக்கணும். போனா போறது உனக்கு வேணா செய்வேன், மன்னிக்கும் செய்யணும்னா அது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். சர்வம் கரிஷ்யாமி, அன்னைக்கு அடுப்பு சாம்பல் வாரி கொடுக்கறதுலேருந்து, விறகு கொண்டு கொடுக்கறதுலேருந்து, காய்கனிகள் கொண்டு கொடுக்கறதுலேருந்து சர்வம் கரிஷ்யாமி. ஏதோ ஒரு இவ்வளோ நேரம் தான் உனக்கு செய்ய முடியும், ஒரு நாளைக்கு இந்த வேலை தான் செய்ய முடியும்னாலாம் செய்ய மாட்டேன். ஜாகிரதா ஸ்வபதஷ்சதே, பகலும் செய்வேன் ராத்திரியும் செய்வேன், அனவரதமும் உன்னோட கூட இருப்பேன் நிழலான்னு லக்ஷ்மணன் சொல்ல, சுவாமிக்கு அதுதான் இஷ்டம். லக்ஷ்மணனா சொல்லி அழிச்சுக்கணும்னு காத்துட்டு இருந்தார். லக்ஷ்மண சுவாமி சொன்னது வசிஷ்டருடைய புத்திரரானே சுயஞரை வர சொல்லி யாத்ராதானங்கள்லாம் பண்ணி ஆயிரக்கணக்கான கோக்களை திருச்சட்டங்கிற பிராமணருக்கு தானம் பண்ணி கோசஹஸ்ர பிரதாதாரம் கோதானங்கள்லாம் பண்ணிவிட்டு திரும்ப தசரதன் போய் சொல்லிக்கணுமாம். சீதையும் லக்ஷ்மணனும் கூட வரால், முன்னாடி சொல்லிட்டு வந்துவிட்டார், ஆனாலும் ஒரு மரியாதையை சொல்லிக்கணும்னு அரண்மனை வாசல்ல போய் நிற்கிறார். பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்துன்னு அதுக்குள்ள ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து, கண்ணும் கண்ணீருமா நிற்கிறாள் எல்லாரும் வீதியில. வாசல்ல சுமந்திரர்கிட்ட போய் அப்பாவை ராஜாவை பார்க்கணும், நான் வரலாமான்னு கேளுங்கோன்னு சுமந்திரர்கிட்ட சொல்ல, உடனே சுமந்திரர் உள்ள ஓடி போய் பார்க்கிறார். அபஷ்யத் ஜெகதீபதிம் தோயஹீனமிவார்ணவம் உபரக்தமிவாதித்யம் பஸ்மச்சன்னமிவானலம் தடாகமிவ நிஸ்தோயம் அபஷ்யத்து ஜெகதீபதிம். வர சொன்னால்னு சுமந்திரரும் வந்து சொல்ல, சுவாமியும் சுமந்திரரும் உள்ள போய் பார்க்கிறார். கிரகணம் பிடிச்ச சூரியன் போல இருக்காராம் தசரதர். உபரக்தமிவாதித்யம், நீர்பூத்த நெருப்பு போல இருக்காராம். பஸ்மச்சன்னமிவானலம், ஜலமில்லாத தடாகம் போல இருக்காராம். தடாகம் இவ நிஸ்தோயம், நிறைய ஜலமும் தாமரையும் அள்ளியும் பூத்திருந்தா தானே குளத்தை பார்க்க ஆசையா இருக்கும். அங்கங்க வெடிச்சு பாலம் பாலமா குளம் முழுக்க காஞ்சு கிடந்துதானால் யாருக்கு பார்க்க பிடிக்கும்? குளமோ ஏரியோ குட்டையோ காவேரியோ சமர்த்தியா ஜலம் இருந்தா தானே பார்க்க சந்தோஷமா இருக்கும். தடாகமிவ நிஸ்தோயம் அபஷ்யது ஜெகதீபதி. ராமனை பார்த்ததுமே சிம்மாசனத்திலேருந்து ஓடி வரார், வந்து விழுந்துட்டாரா.
ராமான்னு சொல்லிட்டே வீதியில அந்த ஹாலில் விழுந்துட்டார். 350 மனைவிகள் கூட இருக்கால். கௌசல்ய, சுமித்ரா, கைகேயி எல்லாரும் வந்துட்டால் அந்த சபைக்கு. விழுந்தவரை சீதையோட லக்ஷ்மணனோட போய் தூக்கி ராமே யுத்தாபிய ராஜானம் அவரை கொண்டு போய் சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு சுவாமி சொல்றார், எங்களுக்கெல்லாம் தெய்வம் நீங்கள், இப்படி பதறக்கூடாது. சர்வேஷாம் ஈஸ்வரோசினா, எனக்கு அனுமதி கொடுங்கோ, நான் வனவாசம் போறேன். சீதையை லக்ஷ்மணனையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்னு அவ கேட்கல. ஆப்ருச்சேத்வம் மகாராஜே சர்வேஷாம் ஈஸ்வரோசினா. சொல்ல உடனே கைகேயி மரவுருவி எல்லாம் கொண்டு கொடுக்க, சீதைக்கு மாத்திரம் கொடுக்க கூடாதுன்னு வசிஷ்டர், சித்தார்த்தன் இவாள்லாம் சண்டை போடே. தசரதரன் நிறைய 14 வருஷத்துக்கு வேண்டியதான பட்டு பீதாம்பரங்கள் ஆபரணங்கள்லாம் கொடுத்து, சுமந்திரா என் குழந்தை என்னோட தேசத்துல வீதியில நடந்து போனா நான் தாங்க மாட்டேன், கங்கைக்கரை பரியந்தம் கொண்டு விட்டுட்டு வந்துரும் நம்ம ரதத்திலேன்னு சொல்ல, சுமந்திரர் தேர் எடுத்துன்னு வர சுவாமி அப்பா அம்மா எல்லாருக்கும் பிரதட்ச நமஸ்காரம் பண்ணி, கௌசல்யக்கு நமஸ்காரம் பண்ணி, சுமித்ரைக்கு நமஸ்காரம் பண்ணி, லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்றாள், சுமித்ரே உன்னை நான் பெத்ததே ராமகைங்கரியத்துக்காக தான். சிருஷ்டஸ்துவம் வனவாசாயே சுனுரக்த சுஹுர்ஜனே ராமே பிரமாதம் மா காருஷீஹி புத்திரபிராதரி கச்சதி ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வித்தி கச்சதா தயதா சுகம். ராமன் தான் உனக்கு அப்பா, சீதை தான் உனக்கு அம்மா. ராமன் இருக்கிற இடம் தான் அயோத்தி, ஓடிப்போ காட்டுக்குன்னு சுமித்ரா சொல்ல, சுமித்ரா கச்ச கச்சேதி அல்மீகி சொல்றா. புனருவாச்சு, திரும்ப திரும்ப சொன்னாலாம், போ போ போங்கிறாலாம். கச்ச கச்சேதி, ஓடு லக்ஷ்மணா ஓடு, ராமனுக்கு முன்னாடி போய் கைங்கரியம் பண்ணு, சர்வவிதத்தினாலையும் கைங்கரியம் பண்ணு. அவனும் ராஜகுமாரன் தானே, நானும் ராஜகுமாரன் தானேன்னு இந்த அசட்டு எண்ணங்கள்லாம் மனசுல வச்சுக்காத. பிரமாதம்னு பேர், அலட்சியமாக இருக்கிற. ராமே பிரமாதம் ஆகாருஷீஹி, ராமனிடத்துல இந்த பிரமாதங்கள்லாம் காட்டாது. அவன் சர்வேஸ்வரன், அவன் தசரதன். தசேன்னு பக்ஷிக்கும் ஒரு பேர் உண்டு. பக்ஷியே வாகனமாக உடையவன் ராமன் அப்படிங்கிறார். பக்ஷி வாகனம் யாரு? பக்ஷிராஜன வாகனமாக உடையவர் ராமம். தசரதம் வித்தி மாம் அப்படின்னா மகாலட்சுமின்னு ஒரு அர்த்தம். மாம் வித்தி ஜனகாத்மஜாம், ரங்கநாயகி தான் சீதை, ரங்கநாதன் தான் ஸ்ரீராமன். அந்த பாவனையோடு கைங்கரியம் பண்ணுன்னு லக்ஷ்மணனை அனுப்ப, சுமந்திரர் தேரை எடுத்துன்னு வர, வீதியில ஜனங்கள்லாம் கதற, தேர் காலில் வந்து முட்டிக்கிறார். ஜனங்கள் எல்லாரையும் சுவாமி சமாதானப்படுத்திட்டு தேரை ஓட்ட சொல்ல, பின்னாடியே தசரதர் ஓடி வந்தாராம், வயசானவர். தேர் அந்த வீதி, ரத வீதி போய் திரும்பிடுத்து. கொஞ்ச தூரம் ஓடி வந்தவர் ராமா ராமான்னு கீழே விழுந்துட்டார். வயசான 60,000 வயசான கிழவர். விழுந்தவர் தலையை தூக்கி பார்க்கிறார். தேர் கொஞ்சம் கொஞ்சமா மறையிறது. மேல இருக்கிற கொடி கொவிதார துவஜம் மறையிறது. அதை பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் தேர் காலிலேருந்து புறப்பட்டதான பூதிகளை பார்த்துட்டே இருந்தாராம், கிளம்பி போடுறது. அப்புறம் அந்த பூதிகள் இல்லாமல் அடங்கினது. என்னப்பனே ராமான்னு வீதியில விழுந்து கத்தறார். இப்ப கௌசல்யம் சுமித்ரையும் சமாதானப்படுத்தி, கைகேயி தொட வந்தால் தொடாத என்னே, நீ ராமாபராதின்னு அவளை சொல்லிவிட்டு கௌசல்ய அந்தப்புறத்துல வந்து கடத்தி இருக்காள். இங்க சுவாமி கங்கைக்கரைக்கு வந்து குஹன சக்கியம் செய்து கொண்டு போஜன் சொன்னார். பிரம்மாவனுடையவே புத்திரர் வசிஷ்டர், பிரம்ம ரிஷி, அருந்ததி பர்த்தா, சப்த ரிஷிகள்ல ஒருத்தர். அப்பேற்பட்ட ஞானி தங்க குடத்தை வச்சுட்டு காமதேனு க்ஷீரத்தோட ஒரு லக்னத்திலே பட்டாபிஷேகம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தார். வாமதேவாதிகளோட பண்ண முடியல, அந்த சிரஸ்ல பாலை விட முடியல. 14 வருஷம் தள்ளி போயிடுது பட்டாபிஷேகம். அப்புறம் 14 வருஷம் ஆச்சு. வசிஷ்டர் திரும்ப பட்டாபிஷிஷ்டோ வாமதேவஸ்டேன்னு திரும்ப பட்டாபிஷேகம் ஆரத்து. அபிஷிஞ்சன் நரவியாகிரம்னு சொல்ல 14 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அதே சிரஸ்ல ஒரு வேடன், படகு தள்ளுறவன், கங்கை கரையிலே சிங்கிவேரபுரத்துல மண்கலயத்திலே ஆலம்பால கொண்டு வந்து தலையில கொட்டி விட்டார். சிக்தோஹந்த
தேவத்வத்தனயஸ்ய குந்தலபரம் க்ஷீரைஸ்வதேனூத்பவைः சேக்தும் நாலமருந்ததி பதிரபூத் யஸ்யாபிஷேகோத்சவே சிக்தோஹந்த சயேஷ மைதிலசுதா பாஷ்போதகோத்பாதகைः न्यग्रोधक्षरितैः जटां रचयितुं क्षीरैः निषादाहृतैः. நிஷாதன்னு பேரு வேடனுக்கு. வேடனால கொண்டு வரப்பட்ட அந்த ஆலம்பால் வட்டவிருட்சத்தினுடைய க்ஷீரத்தை ஜட தரிச்சுக்கிறதுக்காக கொண்டு வர சொன்னால் நெக்ரோதம் न्यग्रोधक्षरितैः जटां रचयितुं குஹன் கொண்டு வந்து அந்த பாலை விட்டார். க்ஷீரைஸ்வதேனூத்பவைः காமதேனு க்ஷீரத்தை விடணும்னு காத்துட்டு இருந்தார் அருந்ததி பர்த்தா. சேக்தும் நாலமருந்ததி பதிரபூத் யஸ்யாபிஷேகோத்சவே. பெரிய உற்சவமா அயோத்தியில தோரணங்கள்லாம் கட்டி ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுது. ஆனா பண்ண முடியல, இந்த வசிஷ்டரால அபிஷேகம் அன்னைக்கு பண்ண முடியல. சிக்தோஹந்தா. என்ன ஆச்சரியம், ஒரு வேடன், அவனுக்கு வேதம் தெரியாது, ஆச்சாரம் தெரியாது, ஞானங்கள்லாம் தெரியாது, பக்தி தெரியும். அவனிடத்துல அப்படி ஒரு பக்தியோட இருந்தான் அவன். சயேஷே, அதே சிரஸ்ல எந்த தலையில காமதேனு க்ஷீரத்தை கொட்டணும்னு வசிஷ்டர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரோ அதே தலையில, ஆனா ஆலம்பால விட்டு அழகான கேசங்கள்லாம் ஜடையா ஆரத்தே சீதையும் லக்ஷ்மணனும் ஹோன்னு கதறினால 14 வருஷம் இனிமே தலைவார முடியாது, ஜடையோடையே ஜடாமுடியோடையே இருக்கணும். சிக்தோஹந்த சயேஷ மைதிலசுதா பாஷ்போதகோத்பாதகைஹி. சீதையும் லக்ஷ்மணனும் கதறே அதே தலையில அந்த வேடன் ஆலம்பால கொண்டு விட்டுட்டான். ஹந்தா, ஹந்தான்னா ஆச்சரியம். வசிஷ்டருக்கு கிடைக்காதது இந்த வேடனுக்கு கிடைச்சதே. சிக்தோஹந்த சயேஷ மைதிலசுதா பாஷ்போதகோத்பாதகைஹி न्यग्रोधक्षरितैः जटां रचयितुं क्षीरैर्निषादाहृतैः. ஜட தரிச்சுண்டு ராத்திரி அங்க தங்கி மறுதினங்கார்த்தாலே கங்கையில அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு குஹனோட சகாயத்தோட கிளம்பி அக்கறைக்கு போறார். சுமந்திரர் கதர்றார், ராமா என்னை விட்டுட்டு போகாதே, நீ அப்படி போனேயானா இந்த கங்கையை படகு தாண்டி அக்கறைக்கு போறதுக்குள்ளே இங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பெரிய காலவா போல நெருப்பை மூட்டி தேரோட குதிரையோட நான் இறங்கி விடுவேன். சரதோக்னிம் பிரவேக்ஷ்யாமி தியக்த மாத்ர இஹத்வயா பக்தம் பிருத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் நமாம் தும் ஹாதுமருஹசி. ராமா, நான் உன்னோட பக்தன்னா, உன்னோட வேலைக்காரன்னா, என்னை கை விட்டுடாதே, என்னை விட்டுட்டு போகாதேன்னு சுமந்திரர் அழ. சுவாமி உடனே குஹன சுமந்திரரை சமாதானப்படுத்தி, ஜானாமி பரமாம் பக்திம் மயிதே பர்த்ருவத்சலா. என்ன இப்போ பண்ணணுங்கிறேனால் இந்த குதிரையும் உன்னோட வரட்டும் ராமா, நானும் வரேன். இந்த குதிரை காசாரியாய், குதிரை காப்பாளனாய் நானும் வரேன். உனக்கோ சீதைக்கோ லக்ஷ்மணனுக்கோ எங்கேயாவது நடக்க முடியலைன்னா அந்த குதிரை வகிக்கட்டும், மூட்டைகளை தூக்க முடியலன்னா இந்த குதிரை மேல போட்டுண்டு கூட நானும் வரேன். காட்டுல உன்னோட வனவாசம் நானும் பண்ணுவேன். நான் பண்றதோட இந்த குதிரையும் உனக்கு கைங்கரியம் பண்றதுனால இந்த குதிரைகளுக்கும் ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கும். இமே சாபி ஹயா வீரே யதிதே வனவாசினஹ பரிச்சரியாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமாம் கதிம். இந்த குதிரைகளும் ராமகைங்கரியத்துல ஈடுபடட்டும். இமே சாபி ஹயா வீரே யதிதே வனவாசினஹா, உன்னுடைய வனவாச தர்மத்திலே இதுவும் கைங்கரியம் பண்ணட்டும். பரிச்சரியாம் கரிஷ்யந்தி, அதனால இந்த குதிரைகளுக்கும் ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கும். பிராப்ஸ்யந்தி பரமாம் கதிம், என்னை விட்டுட்டு போயிடாதே போயிடாதேன்னு சுமந்திரர் கதரே. சுவாமி சமாதானப்படுத்தி, நீங்க போய் அப்பாவை சமாதானப்படுத்தணும், உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டால் படகுல இக்கரைக்கு வந்து பரத்வாஜாசிரம் வந்து பிரயாகேல, கங்கா யமுனா சங்கமம் தான் பரத்வாஜாசிரம்.
இந்த பிரயாக்ராஜில் வந்து ஸ்நானங்கள்லாம் பண்ணி சுவாமி வந்து சந்தியாவந்தனம் மகாமந்திரங்கள்லாம் ஜபிச்சு சீதையோட லக்ஷ்மணனோட சுவாமி ஸ்நானம் பண்ணால்னு தான் அந்த க்ஷேத்திர மகாத்மியம். பிரயாகிக்கு கங்கை யமுனையும் சேர்றாள்ன்றதோட கூட பல மகாத்மியங்கள் அதற்கு. சுவாமி வந்து சீதையோட லக்ஷ்மணனோட வனவாச காலத்தில் அந்த பிரயாகையில் வந்து மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி கரையில் பரத்வாஜாசிரமத்தில் போய் அவரையும் சேவிச்சு அக்னிஹோத்திரியும் அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பௌரானாருத்ய மார்கே குஹநிலயகதா துஞ்சடா சிரதாரி நாவாசம் தீர்ய கங்கா மதிபதவி புனஸ்தம் பரத்வாஜமாராதி நத்வா தத்வாக்கியஹேதோஹோ அதிசுகமவசன் சித்ரகூடே கிரீந்திரே. அவருடைய வழிகாட்டுதல்ல சித்திரக்கூட்டத்தில் மந்தாகினி தீரம் அங்கே போய் வசீராமா ரொம்ப இதமாக இருக்கும். கங்கை தான் மந்தாகினின்னா கங்கை தான். சித்திரக்கூட்டம்ங்கிறது உயர்ந்த மலை. பிராத காலத்தை ஸ்மரிக்க வேண்டியது. ஸ்ரீசைலம், வெங்கடம், சித்திரக்கூட்டம், கோவர்தனம் எல்லாம் பிராத காலத்தில் ஸ்மரிக்க. சுபக சித்திரக்கூட்டோசௌ அப்படின்னு பரம மங்களத்தை கொடுக்கும். இந்த சித்திரக்கூட்ட மலையை நினைச்சாலே எல்லா மங்களங்களும் நமக்கு வரும், எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் அந்த மலை. மலை எல்லா அனுகிரகம் பண்ணும்னு தானே பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் போறாள். கோயிலுக்கு கூட போகாதவாள், ஆனா மலையை வந்து சுத்தி வரா. கோயிலுக்குள்ள போறாளோ போகலையோ, ஆனா மலையை சுத்தறாள் பௌர்ணமி. ஆனா இங்கே திருச்சிராப்பள்ளியிலையும் மலைக்கோட்டையும் பிரதட்சிணம் பண்றாள்ங்கிறாள். கோவர்தனத்தையும் வருஷக்கணக்கா பிரதட்சிணம் பண்றவாள்லாம் உண்டு அங்கே. அதுபோல சித்திரக்கூட்டம், நாம பக்தால் சித்திரக்கூட்டத்தையும் பரிக்கிரமா பண்ணுவார். சுபக சித்திரக்கூட்டோசௌ அப்படின்னு இந்த சித்திரக்கூட்டத்தில் போய் வசின்னு சொல்ல சீதையோட லக்ஷ்மணனோட சுவாமி போற வழியில ஒரு வட்டவிருட்சம் இருக்கு ராமா, ரொம்ப பழமையானது. அது இங்கேருந்து ஒரு குரோஷ மாத்திரத்துல 20 மைல்ல இருக்கு. சீதையோட அந்த மரத்தையும் பூஜிச்சுட்டு போங்கிறாள். சுவாமி அந்த மரத்தையும் பூஜிக்கிறார். மரங்களெல்லாம் தெய்வமா நினைக்கிறது, பட்சிகளெல்லாம் தெய்வமா நினைக்கிறது. நம்ம மதத்துல அது ஒரு அழகு. மைனதேஷ்ட பக்ஷினாம், கருடனை கண்டா உன்னை கண்டத்துல போட்டுக்கிறோம். இங்கே அரசமரத்தை கண்டோமானா அஸ்வத்த சர்வ விரக்ஷானா. அரசமரம்னா உடனே நாராயண, அஸ்வத்த நாராயணர்னு நினைக்கிறோம். விரக்ஷங்கள், மாடுகள் எல்லாரையும் ஆரம்ப நிலையில அது எல்லார் இடத்துலையும் தெய்வ வழிபாடு பண்ணணும், தெய்வமா நினைக்கணும்னு வந்ததுதான். முடிவிலையும் ஞானம் பரிபாகத்திலையும் என்னன்னா எல்லா இடத்துலையும் தெய்வத்தை பார்க்க. சர்வத்திர சமதரிசினா. நம்ம மதத்துல ஒரு அழகு. ஆரம்பத்துல என்ன அபியாசமோ அதுதான் முடியறதே. வித்யா வினய சம்பன்னேன் பிராமணே கவிஹஸ்தினி சுனிஜைவ ஸ்வபாகேஜ பண்டிதாக சமதரிசினா. அப்புறம் எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கறது. ஒரு கழுதையை கூட பாண்டுரங்கனாக பார்த்தார் ஏகநாத சுவாமிகள். ஒரு நாயை கூட பாண்டுரங்கனாக கண்டார் நாமதேவ சுவாமிகள். ஒரு எரும மாட்டை கூட பாண்டுரங்கனாக பாவிச்சார் ஞானேஸ்வரர். பார்க்கிறமே, எல்லாவித பக்தாலையும் பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் பாண்டுரங்கனை பார்த்தவாள், பகவானை கண்டவாள். அங்க விரக்ஷம் இருக்கு ராமா. அந்த வட்ட விரக்ஷத்துல மகான்கள்லாம் வந்து மகாமந்திரங்களை ஜபிச்சுட்டு இருக்காள். பல காலங்களாக அந்த விரக்ஷத்தை நீ சீதையோடு போய் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்ல சீதையும் அந்த விரக்ஷத்தை ஸ்ரத்தையோடு கூட பிரதட்ச நமஸ்காரங்கள்லாம் பண்ணி. பழைய காலத்துல அமாசோமவார பிரதட்சிணம்னு பண்ணுவாள் ஸ்திரீக்கள்லாம். திங்கக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்தா அஸ்வத்த பிரதட்சிணம். ஸ்திரீகளுக்கு அது ரொம்ப விசேஷம். 108 பிரதட்சிணம், 1008 பிரதட்சிணம் சங்கல்பம் பண்ணிட்டே மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணுரூபினே அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாயதே நமஹான்னு அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணுவாள். தெய்வாம்சம் உடைய அஸ்வத்தம்ங்கிறது அக்னியினுடைய ஸ்வரூபம். அது அரணின்னு கடையிறமே நாங்கள்லாம் யஜ்யங்கள்ல அந்த கட்டை அஸ்வத்தம் தான். எதஸ்வத்தே திஷ்டதி. அக்னி வந்து எங்க இருக்காருனாலும் அஸ்வத்த விரக்ஷத்துல இருக்கா. எதிர்பார்க்காத நம்ம ஆசிரமத்துல இப்ப பெரிய அரச மரம் வாசல்ல தானா உண்டாயிருக்கு. எதை போட்டு வர்றதில்லை அரச மரம்ங்கிற.
2 விருட்சங்கள் பெரிய விருட்சமா நம்ம ஆசிரமத்துல வாங்கின போது ஒன்றும் கிடையாது, இருந்தது கொய்யா தோப்பு தான். 5-6 வருஷத்துல இப்போ ஒரு 15-20 அடி உயரத்துல பெரிய மரமா ஆயின்றிருக்கு அஸ்வத்தம். அக்னி வந்து இருக்காருன்னு நம்பிக்கை. அரச மரத்துல பிராயஷ்சித்த காண்டத்துல போய் சொன்னால் அரச மரத்தை 10,000 பிரதட்சணம் பண்ணாலானால் பிரம்மஹத்தியாதி பாபங்கள்லாம் போயிடுங்கிறா. அஸ்வத்த சர்வபாபானி சதஜன்மார்ஜிதானி ச முதஸ்வ மம விரக்ஷேந்திரா சர்வீஸ்வரிய பிரதோபவ. அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்குமா அஸ்வத்த பிரதட்சணம், அஸ்வத்த பூஜை, அதுல பாலை விடுறது, ஜலத்தை விடுறது, ஒரு சந்தனம் விடுறது. அரச மரத்தை பூஜை பண்ணினாலானால் அஷ்டைஸ்வரியம் கிடைக்கும். சின்ன சின்ன ஒரு தர்மங்கள்லேயே பெரிய லாபங்கள் எல்லாம் வச்சிருந்தா நம்ம பெரியவாள்லாம். அம்மா சோமவார பிரதட்சிணம்னு ஸ்திரீக்கள்லாம் பண்ணுவாள். அஸ்வத்த பிரதட்சிணம், சீதையும் பிரதட்சிணம் பண்ணி ராமன் நன்னா இருக்கணும், எங்க மாமியார் கௌசல்யா நன்னா இருக்கணும்னு எல்லாம் பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் திரும்பி அரோகமாய் ரோகமில்லாத வனவாசத்தை முடிச்சுட்டு திரும்பி அயோத்திக்கு வரணும்னு எல்லாம் பிரார்த்திச்சுக்கிறா. அப்புறம் அங்கேருந்து சித்திரக்கூட்டம் போய் சேர்ந்தார். அழகான உடஜம் கட்டினார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் அண்ணா கட்டியிருக்கேன்னு சரியா இருக்கா பாருங்கன்னு சொல்ல ஓடி வந்து கட்டிண்டு லக்ஷ்மணனே, நசம்ருத்த பிதாமமா, லக்ஷ்மணா எனக்கு அப்பா இருக்காள்ரா, உனக்கு தாண்டா அப்பா இல்லை அப்படின்னா. அங்கே பஞ்சவட்டியிலையும் சொன்னார், எங்க அப்பா என்னோடையே கூட இருக்காள் லக்ஷ்மணா, நீ ஒரு பிள்ளைக்கு அப்பா எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவாரோ அது போல எனக்கு நீ பண்றியேடா லக்ஷ்மணா. அழகா கட்டியிருக்கிய உடஜம்னு சொல்லி மந்தாகினியில ஸ்நானம் பண்ணி வைஸ்வதேவ பலி எல்லாம் பண்ணி கிரகப்பிரவேசம் அந்த அந்த குடிசைக்கு கூட சுவாமி பண்றா. வைஸ்வதேவ பலிம் கிருத்வா கிரக வாஸ்து சாந்தி எல்லாம் பண்ணி சீதையோட கூட மகாமந்திரங்களை ஜபிச்சுட்டு மந்தாகினி கரையில லக்ஷ்மணனோட கூட சௌக்கியமா இருந்தாலாம். அயோத்தியை விட்டு வந்ததே மறந்து போயிடுத்து ராமனுக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வால்மீகி சொல்றார். சுரம்ய மாசாத்தியது சித்திரகூட்டம் மால்யவதீம் சுதீர்த்தாம் ததர்ஷராமோ மிருகபக்ஷி ஜுஷ்டாம் ஜஹூ ச துக்கம் புறவிப்பிரவாசாது. அங்க இருக்கிற பட்சிகளும் மான்களும் சுத்தி சுத்தி வருதான் ராமாசிரமத்தை, சீதையும் ராமனையும் ஆசையா பார்க்கறதா. அன்போடு கூட அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் ராமாதிகளை எதிர்கொண்டு அழைக்கிறதா. வந்து பார்க்கறது ரொம்ப ரம்யமாக இருக்கு. பக்ஷி ஜாலங்கள்லாம் மங்கள வாத்தியங்களை எழுப்பின்னு இருக்கு. அனந்த ராமோ மிருகபக்ஷி ஜுஷ்டாம் வால்மீகி சொல்றார். அதனால நான் சொல்றேன், மிருகங்களும் பட்சிகளும் அழகா அந்த ஆசிரமத்துல இருக்கு. ராமனுக்கு அயோத்தியை விட்டு வந்தோங்கிறது மறந்தே போயிடுத்து. ஜஹூச்ச துக்கம் புறவிப்பிரவாசாது அப்படின்னு சொன்ன அழகான சித்திரக்கூட்ட வாசபரியந்தான் இன்னைக்கு பிரவச்சனம். நாளைக்கு பரதனுக்கு கேகே தேசத்துக்கு சொல்லி அனுப்புறாள். தசரத ஜீவ வியோகம், பரதன் வரது, ராமனிடத்துல ஓடி வர்றது சித்திரக்கூடத்துக்கு. இந்த கதையெல்லாம் நாளைக்கு. அந்த கதையெல்லாம் முன்னாடி ஒரு நவாகத்திலையும் ஒரு சர்க்கமா சொல்லிட்டு வரேன். ஆனாலும் ராமநவமி சமயங்கிறதே ராமாயணம் முழுக்க சிரவணம் பண்ணணுங்கிறதுனால தான் அதை அப்படியே நிறுத்தியிருக்கேன். பாதுகாப்பட்டாபிஷேகத்தோட இருக்கு அயோத்தியா காண்டம். 105-6 சர்க்கம் இருக்கு அயோத்தியா காண்டத்துல. அத்திரி ஆசிரமங்கள்லாம் வரப்போறார். அது என்ன நவாகம் எங்க போயிடுது, நம்ம எங்க போயிட்டோம். அடுத்த நவாகத்தும் போது சாமானிய நாட்கள்ல அந்த கதைகளை மேல தொடருவோம். அப்புறம் சுந்தரகாண்டங்கள்லாம் பிரதிஷ்டோகம் சொல்ல போறோம். இங்க வந்து இப்போ ராமநவமி உற்சவ காலங்கிறதே ராமாயணத்தை ஓரளவு ஸ்மரிக்கணுங்கிறதுக்காக இப்ப ராமாயணத்தை எடுத்துட்டு இருக்கோம். சுவாமி சித்திரக்கூடத்துல சௌக்கியமா வசிச்சால் அப்படிங்கிற அழகான கதை. ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ஜானகி காந்த ஸ்மரணம் பிராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைः சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. இன்னைக்கிலேருந்து ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திர உற்சவம் பகவானுக்கு. இன்னைக்கு இப்போ புறப்பாடு 6:30 மணிக்கு ரங்கநாதனுடைய புறப்பாடு. சேர்த்தி உற்சவம், பிரம்மோத்சவம், ஆதி பிரம்மோத்சவம்னு பேர். பிரம்மாவே நடத்தினது. விபீஷணன், தர்மவர்மா இவெல்லாம் நடத்தி ஆரம்பித்து வச்சதான உற்சவம். நேதி கொடியேற்றமாயிருக்கு ரங்கநாதனுக்கு.
நாளைக்கு ஸ்ரீராமநவமி இல்லாமல் இந்த உற்சவம் தொடர்றது. 11ஆம் தேதி பங்குனி உத்தர் சேர்த்தி உற்சவம். தாயாரோட ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் சேர்ந்திருப்பார் பெருமாள். ரொம்ப அழகான அந்த உற்சவங்களோடு இந்த ராமநவமி உற்சவமும் நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் நடக்கிறது. அந்த திவ்ய தம்பதிகளோட அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும். ஹர நம பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.